அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ உழுக்கின சம்பவம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதை பற்றின பதில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி அந்த 3 குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்சி அவங்கள சுட்டாங்க. அதை தாண்டி அந்த 11 மணிக்கு எதற்காக அந்த பெண்ணு அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாமா, 11 மணிக்கெலாம் ஒரு பெண் நடமாடலாமா என்கின்ற அதிமதாவிகளுடைய கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10-11 மணிக்கு அந்த பெண் தாண்டி நம்ம சகோதரின்னு சொல்லணும். அந்த சகோதரி அவர் காதலனா இல்லை நண்பரான்னு தெரில, வினோத்துங்கிற கூட ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விருந்தாவன ஒரு ஏரியா, கிட்டத்தட்ட சுற்றி காடு மட்டும்தான் இருக்கும். லைட் வசதி கிடையாது, பாதை ரோடு கீடு எதுவுமே கிடையாது, மண் ரோடு மட்டும்தான் இருக்கும். அந்த ஏரியாவில் அந்த காரில் வினோத்தும் அந்த சகோதரியும் காரில் போயிருக்காங்க. போன இடத்துல இவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு ஒரு 3 பேர் பைக்கில் வராங்க. அந்த 3 பேர் எப்படி வராங்க, பைக் எப்படி கிடச்சிச்சிங்கிறது விலாவரி அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போது அந்த 3 பேர் அந்த பெண்ணுக்கிட்டேயும் அந்த பையன்கிட்டையும் பம்பு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காரு கண்ணாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு கண்ணாடி தாக்கின உடனே வினோத் தட்டி கேட்குறாரு. வினோத்தை அடிக்கிறாங்க. பலத்த காயம், கிட்டத்தட்ட 21 தையல் போகிற அளவுக்கு அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் அந்த 19 வயசு இருக்கக்கூடிய சகோதரியை தூக்கிட்டு போய் ஒரு புதர், அந்த ஏரியா முழுக்க சுற்றி காடு தான், என்ன நடந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, அதுலேயும் ஒரு புதருமா இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட்டு போய் 3 பேரும் கண்டினியூஸாக ரேப் பண்ணுறாங்க. கூட்டு பாலியல் தொல்லை தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த மயக்கமடைஞ்ச வினோத் ஒரு கட்டத்துக்கு மேலே சுயநினைவு ஃபோன் பண்ணி காவல்துறைக்கு 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த தகவலை கேட்டு கோயம்புத்தூர் காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்க்க வராங்க. பார்க்க வந்த உடனே வினோத்குமாரை மீட்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சகோதரியை தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு உடை இல்லாத மாதிரி தான் அந்த பெண் இருந்திருக்கிறாங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள் 2 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஓரளவுக்கு உடல் தேறி வந்துட்டுருக்கு. நல்லபடியாக தேறி வரணும், நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். இப்போது இந்த 3 அக்யூஸ்ட் இருக்கிறாங்களா, இந்த 3 அக்யூஸ்ட்டை பிடிப்பதற்கு கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 7 தனிப்படை அமைக்கிறாங்க. இந்த 7 தனிப்படை அமைச்ச உடனே இந்த 3 அக்யூஸ்ட்டையும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது. கிட்டத்தட்ட 300 இடங்களில் பார்த்துருக்குறாங்க. அதில் ஒரு ஒப்பீட்டு அளவில் இந்த இடத்துல இங்கே போயிருக்காங்க, அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய நுழைவு வாயில் வெளியே போகக்கூடிய ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது 3 பேர் இருக்கிறாங்க. வினோத்து 3 பேர் தான் அடையாளம் கட்டுறார், 3 பேர் சொல்லி சொல்கிறார். அப்போ அதை அடிப்படையில் இங்கே 3 பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் பேர் குணா, சதீஷு, கார்த்தி. இந்த சதீஷும் கார்த்தி இருக்காங்க தெரியுமா, இந்த அக்யூஸ்டில் 3 பேராக இப்போ சேர்த்துருக்காங்களா, அந்த 3 பேரில் சதீஷும் கார்த்தியும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. இந்த குணான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த குணாங்கிறவர் அவங்களுடைய ரிலேட்டிவ் தான், அதாவது சதீஷ் கார்த்தியோட ரிலேட்டிவ் தான், தூரத்து சொந்தம். ஆனால் ஏற்கனவே இந்த சதீஷும் கார்த்தியும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண கேஸ் இவங்க மேலே ஏற்கனவே இருக்குது. கிணத்து கடவுளை இவங்க அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணிக்கன்னு சொல்லி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக ராபரி பண்ணுறது, தெஃப்ட் பண்ணுறது, பல வழக்குகள் இவங்க மேலே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த அண்ணன் 2 பேர் இருக்காங்க, சதீஷும் கார்த்தியும். இந்த 2 பேரும் இப்போ பிணையில் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. பிணையில் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இப்போ இந்த 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க சொல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடச்சிருச்சு. தகவல் கிடச்ச உடனே விரைந்து போய் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கையில் ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. ஒரு தலைமையில காவல் அதிகாரியை அந்த ஆயுதத்தை வச்சு தாக்கிடுறாங்க. எப்போதுமே எல்லா இடத்துலையுமே இந்த தலைமையில காவல் அதிகாரிகள், அப்புறம் இந்த பிசி, இந்த ஏட்டு தான் காயம் ஏற்படுது. ஒரு எஸ்ஐக்கோ, ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ, இல்லை ஒரு எஸ்பிக்கோ, டிஎஸ்பிக்கோ, இல்லை ஏஎஸ்பிக்கோ, இல்லை ஒரு கமிஷனருக்கோ இந்த மாதிரி பிடிக்க போன இடத்துல படுகை அடைஞ்ச மணிக்கு இது வரைக்கும் எந்த வரலாறு இந்தியா முழுக்க இல்லைங்க, எங்கே தரலும் கிடைக்காது. அதையும் தாண்டி சினிமாக்குள்ளே போனாலும் கூட நம்ம சிங்கம் படத்தில் சூர்யா சொல்லுவார், ரவி அந்த வெட்டுங்கன்னு உடனே கரெக்டாக மேல் ஷூ மட்டும் 8:30 மணிக்கு வச்சுருப்பாங்க. அதில் கூட பிசி தான் காயம் ஏற்படுவார். சினிமாவில் கூட இப்படி தான் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி காயம் ஏற்பட்டுருச்சு. இந்த காயம் ஏற்பட்ட உடனே
கிட்டத்தட்ட ஒரு 7 குண்டு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 7 குண்டில் 5 குண்டு இந்த குற்றவாளிக்கு மேலே பட்டிருக்கு. இப்போ ஒரு வழியாக இந்த அக்யூஸ்டு 3 பேரையும் இப்போ அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா இந்த அக்யூஸ்டுங்க அந்த இடத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த ஏரியாவுக்கு போவதற்கு கோவில்பாளையம் என்கின்ற ஏரியாவிலேருந்து ஒரு பைக்கை திருடிட்டு தான் அந்த ஏரியாவுக்கே போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. எப்படி கோவில்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் பதிவாகிருக்கு. ஒரு பைக்கை சாவி இருக்கக்கூடிய பைக்கை ஆன் பண்ணி இந்த 3 பேர் ஒரே பைக்கில் போயிருக்காங்க. போய் அங்கே ஒரு கார் இருக்க இடம் தெரிஞ்சிருக்கு. சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. அந்த காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. மிரட்டி எதாவது பண்ண நினச்சி போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. உடனே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்கிறாங்க. BNS 296B, அப்புறம் 118, அப்புறம் 324, 309, அது போக 18 கிட்டத்தட்ட BNS ஆக்டில் ஒரு 5 பிரிவுகளை வழக்கு வந்து இவங்க மேலே வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சிகிச்சை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றவாளிகளுக்கு வந்து. இது வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருடைய பெரிய கேள்வி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, 11 மணிக்கு எப்படிங்க முதல்ல வந்து அவங்க போகலாம்? 11 மணிக்கு ஒரு பெண் வந்து வெளியில் போகலாமா என்கின்ற கேள்வி வந்து அதிபயங்கரமாக வைக்கிறாங்க. அதாவது அதை வந்து அவங்க சுதந்திரங்க சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் செல்லை எடுத்துகிட்டு சும்மா ஒரு செல்லை எடுத்து டைப் பண்ணுங்கள். வீடு புகுந்து பெண் கற்பழிப்பு அப்படி சும்மா கூகுள் சும்மா டைப் பண்ணுங்கள். எல்லா மாவட்டத்திலும் இந்த மாதிரி கேஸ் இருக்கும். எங்கே நடக்கு? வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணை கற்பழிப்பு இதே தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வெளியே போனால் மட்டும் நடக்காது. ஏர்போர்ட்டில் அடர்ந்த காடு, யாழ் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அங்கே மட்டும் நடக்காது. எல்லா இடத்துலையும் இந்த அயோக்கியங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த அசம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது என்ன பண்ணுறாங்கன்னா, 11 மணிக்கு நீங்கள் எப்படி வெளியில் போகலாம்? அந்த விக்டிமை கேள்வி கேட்கக்கூடிய அதிமதிகள்கிட்ட அந்த 3 குடிகார பையன் எதுக்கு வெளியே வந்து யாராவது கேள்வி கேட்குறாங்களா? 11 மணிக்கு உனக்கு அங்கே என்னடா உனக்கு வேலை யாராவது கேட்குறாங்களா? 11 மணிக்கு வெளியே போகக்கூடாது. சரி, 11 மணிக்கு ஆம்பளை வெளியில் போகலாமா? முழு போதையில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. முழுக்க போதையில் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல ஒரு சாராய கடை கிடையாது, நல்லா கட்டுக்கோங்க. ஆனால் சாராயத்தை விற்கிறாங்க. அந்த இடத்துல போய் உடச்சி நொறுக்கி எரிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. ஏன்? மூல காரணம் எது? ஒரு பிரச்சனைக்கு மூல காரணமே மது தான். அந்த மதுவை நீங்கள் போதையை நீங்கள் நீக்கிட்டினாலே இங்கே பாதி பிரச்சனை சரியாக போயிடும். அப்போ இந்த 3 குற்றவாளிகளும் முழுக்க போதையில் தான் இந்த அசாமியம் பண்ணிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரியோடைய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அந்த மூலதனத்தை நாம் தமிழர் கட்சி சரியாக பண்ணியிருக்கு. இப்போ இந்த 11 மணிக்கு ஏன் வெளியில் போகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஹாசினிங்கிற ஒரு பொண்ணு, 7 வயசு பொண்ணு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே லாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை தஸ்வந்துங்கிறவர் வந்து இப்போ அவர் உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு. ஆனால் எஃப்ஐஆரை பதிவு பண்ணும்போது அவர் தான் பதிவு பண்ணுறாங்க. அந்த தஸ்வந்த் வந்து என்ன பண்ணுறேன்னா, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ரேப் பண்ணி பெட்ரோலை ஊற்றி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்லேயே விளாண்டுட்டு இருந்துச்சு. எங்கே விளாண்டுட்டு இருக்கு? வீட்டுக்குள்ளே தானே. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம். அப்போ எல்லா பக்கம் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்தில் ட்விட்டரில் ஒன்று போட்டிருந்தார். விரைந்து நடவடிக்கை எடுத்து 24 மணி நேரத்தில் நாங்கள் அவங்க பிடிச்சிட்டோம். விரைந்து நடவடிக்கை எடுத்து மாதம் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி நாங்கள் கடுமையாக நடவடிக்கை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க தரதரதான் இழுத்துட்டு வந்து கைது பண்ணுறது, இல்லை ஓடுனாங்க சுட்டாங்க, இந்த ஹீரோயிசம்லாம் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நிறைய படங்களை பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம எல்லாம் தெரியும். வாழ்த்துக்கள். நீங்கள் அங்கே ஓடினாங்க, முதன்மை காவல் பணியாளரை தாக்கியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. நீங்கள் சுட்டு பிடிச்சிருக்கீங்க, அது ஒரு திருப்திப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, ஓகே, ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த 3 அக்யூஸ்டுக்கும் முறையான நீதி இந்த அரசு வாங்கி கொடுக்குமா? முறையான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் மட்டும்தான் விடுதலையாமல் உள்ளே இருப்பாங்க. அப்போது இதை தான் இந்த அரசு முதன்மையாக பண்ணணும். நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. எல்லாம் எமோஷனாக டக்குன்னு எமோஷனல் ஆகிறோம், கோவத்தை கொட்டி தீக்கிறோம். ஆனால் அக்யூஸ்ட் வெளியில் வந்துடலாம். எப்படி? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் தப்பாக இருக்குது.
அப்போ ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பு காவல் அதிகாரிகளுக்கு இருக்குது. எத்தனை வழக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நமக்கு புரிய மாட்டேங்கி. அது ஏன் இவ்வளோ மிஸ்டேக் வந்து அவன் அசால்ட்டே வெளியில் வராங்க. ஒரு அக்யூஸ்ட் ஒரு கொலை பண்ணிவிட்டு அவன் தான் கொலை பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சாட்சி மேலே வெளியில் வராங்க. காரணம் என்ன? குற்றப்பத்திரிக்கை முறையாக தாக்கல் பண்ணலை, அதான் காரணம். அப்போ இந்த வழக்கிலேயாச்சு இனிமேலாச்சு இந்த அரசு சார்ஜ் ஷீட்டை முறையாக போட்டு அந்த அக்யூஸ்டுகளுக்கு நல்ல தண்டனை கொடுத்தா மட்டும்தான் பயம் இருக்கும் எல்லாருக்கும். அப்போ இதுதான் இந்த அரசு பண்ணணுமே தவிர சுடுறது தப்பிக்கிறது எல்லாம் ஓகே. இதை பண்ணி இந்த குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை கொடுங்க. பாதிக்கப்பட்ட பெண் நம்ம சகோதரி நல்லபடியாக மீண்டு வழக்கம் போல் அவங்களுடைய பணிகள் செய்வதற்கு மனநிலையோட நல்ல மனநிலையை உருவாக்கிவாங்க. இந்த மாதிரி பரதேசிகளை நம்ம கண்டுக்கிடவே கூடாது. இவங்களுக்கு நீதிமன்றம் நல்ல தண்டனை கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.